ஏ அபிநயா, அபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி தூங்கினா வீடு முதல்ல விளங்குமா? வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க. இப்படி தூங்கி தூங்கி தான் உடம்பு இப்படி பெருத்து கிடக்கு. எந்திரிச்சு தொலைடி, எனக்கே வேலை நிறைய இருக்கு. அம்மா 2 சப்பாத்தி. ஏற்கனவே 5 உள்ளே போயிடுச்சு, இன்னும் 2 வேறையா? நடத்து. ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை வச்சு கலாய்க்கிறாங்க. உன் காலேஜில் யாரும் உன்னை கலாய்க்கிறதே இல்லையா? இந்தாமா. இல்லை வேண்டாம். இந்தா வச்சுக்கோ. இல்லை வேண்டாம். இல்லைம்மா போதும், வேண்டாம், பசி பயிர் ரொம்பிடுச்சு போதும். ஏண்டா? இல்லை வேண்டாம்மா. நடிக்காத, நீ சாப்பிடு. இல்லைம்மா போதும்மா. கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறீங்களா? ரெண்டு பேர் உட்கார இடத்துல ஒருத்தரே உட்கார்ந்தா எப்படிங்க நகருது? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உட்காருங்க. அபிநயா மேம், கிளாஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? இன்னும் கொஞ்சம் பேர் சப்மிட் பண்ண மேம். ஏன் யாருமே சப்மிட் பண்ணாம இருக்கீங்க? சரி நீ உட்காரு, ஹோல் கிளாஸே மறைச்சிட்டு இருக்க. வாங்கக்கா, என்ன பாக்குறீங்க? சுடிதார் பார்க்கணும். டாப்ஸ் பாக்குறீங்களா? இங்க இருக்கிறது எல்லாமே எல் சைஸ்க்கா. உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து சொல்லுங்க. அதோடுங்க. இதுவா? இது உங்க சைஸ் இல்ல, இது உங்களுக்கு பத்தாது. நீங்க வேற கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்களா? சரி, என் சைஸ்ல இருக்க ட்ரெஸ்ஸை காமிங்க. உங்க சைஸ்ல எல்லாம் இது மட்டும் தான்க்கா இருக்கு. சரி, அந்த ஒயிட் கலர் இருங்க.
சரிங்கக்கா. ட்ரையல் பார்க்குறீங்களா? சரி, நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸையும் ட்ரையல் பார்க்குறேன். சரி பாருங்க, ட்ரையல் ரூம் அங்கே இருக்கு. அக்கா, இதோ வந்துட்டேன். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? வீட்ல தம்பி பாப்பா எல்லாரும் நல்லா இருக்கும். அபிநயலாம் எங்க? இதோ கூப்பிடுறேன். அபி இங்க வா, மாமா அத்தை எல்லாரும் வந்திருக்காங்க, வெளியே வா. நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வரேன். வாங்க மாமா, வாங்க அத்தை. வாமா. முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி இருக்கால? ஆமா, கொஞ்சம். நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பூசின மாதிரி இருக்க? விளையாட போ, ஜிம்முக்கு போ. இப்படியே வீட்டில் இருந்தா எப்படி? மாமா பாரு இந்த வயசுல கூட எப்படி ஃபிட்டா இருக்கான்னு பாரு. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணலான்னு ஐடியா? மாப்பிள்ளை நாங்க தானே பார்க்கணும் உனக்கு. இப்ப இருந்தே உடம்பு குறைக்க ஆரம்பிக்கிற. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஆன்லைன்ல டயட் சார்ட் சென்ட் பண்ணான். அதை தான் நான் அத்தையும் ஃபாலோ பண்றோம். நீயும் ஃபாலோ பண்ணு. நான் அதை உனக்கு சென்ட் பண்றேன், சரியா? தூங்கி தூங்கி தான் உடம்பு இப்படி பெருத்து கிடக்கு. ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை வச்சு கலாய்க்கிறாங்க. 2 பேர் உட்கார இடத்துல ஒருத்தரே உட்கார்ந்தா எப்படிங்க? நீ உட்காரு, ஹோல் கிளாஸே மறைச்சிட்டு இருக்க. இது உங்க சைஸ் இல்ல, இது உங்களுக்கு பத்தாது. முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பூசின மாதிரி இருக்க. என் மேல என்ன தப்பு இருக்கு? குண்டா பிறந்தது ஏன் தப்பா? இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட்னு எதுவுமே கிடையாது. எதுவுமே இங்கே முழுவதும் சரி கிடையாது. குறைகள் தான் இன்னும் அழகும் கூட. இங்கேருந்து நிலா அழகுன்னு சொல்கிறோம், ஆனால் நிலாவில் எவ்வளவு மேடு பள்ளம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். வானம் அழகுன்னு சொல்கிறோம், வானத்தில் எப்போதும் மேகம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. கடல் அழகுன்னு சொல்கிறோம், கடல் அலைகள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, வந்து வந்து போகும். அழகாய் இருப்பதை நாம் விரும்புவது இல்லை, நாம் விரும்புவது நமக்கு அழகாய் தெரிகிறதுன்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே உழைத்து முன்னேற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. அதுதான் நம்மளை முன்னேற்றும். இப்படி சொல்றாங்கன்னு முடங்கி இருந்துட்டா அவன் ஜெயிச்சிடுவான். அதே அவங்கள பார்த்து ஒரு சின்னதா சிரிச்சாலே போதும். இந்த சிரிப்பு இது போதும் எப்போதும். அதை மட்டும் விட்டுறவே கூடாது. இப்போ ஒரு கட்டணத்தில் சொல்லணும்னா சிரிச்சே சமாளிப்போம். இங்க குண்டா இருக்கிறது மட்டுமா பிரச்சனை? குண்டு, ஒல்லி, கருப்பு, சிவப்பு, நெட்டை, குட்டை, நீ எப்படியா இருந்தாலும் இந்த உலகம் உனக்கு ஒரு சொல்லிட்டே தான் இருக்கும். நீ யாரு? யாருக்காக உன்னை மாத்திக்காத. எப்பவும் சிரிச்சுட்டே இரு. காலத்தின் போக்கெல்லாம் முளை கையிலே மலரும் முன்பே சிறை கையிலே வலியினில் சிரிக்கும் தருணத்திலே கண்ணீரை துடைக்கும் என் தைரியமே. நான் விழுகையிலே பின்னெழுகையிலே என்றென்றும் நான் மட்டுமே. புன்னகை செய் மனமே, ஒரு புன்னகை திசை மனமே. எனையன்றி என்னளவு என்னை நேசிப்பவர் இங்கு யாருண்டு? எனக்கென நேரம் செலவழித்து
எனக்கும் போர் தனி மதிப்பளித்து என் காலை நேர சிந்தையிலே நீ மட்டும் தான் என் நினைவினிலே மாலை நேர கலக்கத்திலே